இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக மாறப்போகிறது. என் அன்புடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருக்கும் என்ன அற்புதம் வேண்டும் என்று விரும்பி நிற்கிறீர்களோ அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு தேவன் செய்ய போகிற அற்புதம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர யாத்திரையிலே கடந்து வரும் பொழுது யோர்தானை தாண்டி வருகிறார்கள். அற்புதமான ஒரு காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு செய்து கொடுத்தார். ஆனால் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் போக வேண்டிய வழி அடைக்கப்பட்டிருக்கிறது. போக வேண்டிய பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் உள்ளே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை. வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக போய் தான் ஆகணும், ஆனால் போக முடியவில்லை. சுதந்தரித்து கொள்ள வேண்டும், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். ஒருவேளை உனக்கு முன்பாக வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் செய்ய போகிற அற்புதம் என்ன தெரியுமா? ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதுதான் அற்புதம். உனக்கு வாசல் திறக்கப்படும். ஒருவேளை நீங்கள் அநேக நாட்களாய் எதிர்பார்த்த காரியம், அநேக நாட்களாய் யோசித்த காரியம், அநேக நாட்களாய் ஜெபித்த காரியம் ஒருவேளை உங்களுக்கு முன்பாக எந்த வாசலும் திறக்கப்பட முடியாதபடி அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாம். எந்த வாசலும் உங்களுக்கு திறக்கப்படவில்லை. எனக்கு ஒரு வாசல் திறக்காதா? என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு ஒரு வாசல் திறக்காதா? என்னுடைய வேலைக்கு ஒரு வாசல் திறக்காதா? என்னுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு வாசல் திறக்காதா? படித்திருக்கிறேன், ஆனால் வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சிருக்கு, ஆனால் சம்பளம் கிடைக்கல. சம்பளம் கிடைச்சிருக்கு, ஆனால் அதை அனுபவிக்க முடியல. ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்விலே நம்மளை சந்தித்து நம்முடைய மன உளைச்சலுக்குள்ளாக்கி நம்மளை சோர்ந்து போக பண்ணிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வாசல் உனக்கு முன்பா, நீ போக வேண்டிய வாசல் உனக்காக திறக்கப்படும். இதுதான் கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிற அற்புதம். எங்கேயோ அல்ல, யாருக்கோ அல்ல, எங்கேயோ நடக்கிறதை கர்த்தர் சொல்லவில்லை. உனக்கு முன்பாக நடக்கிறதை கர்த்தர் சொல்லுகிறார். எரிகோவில் ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கப் போகிறது. வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையிலே நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். நீ அதை சுதந்தரிக்க போகிறாய். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களும் அதை இன்றைக்கு சுதந்தரிக்க போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வாசல் திறக்கப்படும் வேண்டுமென்றால் ஒரு நிபந்தனை. எல்லாரும் ஏகமாய் தேவனை துதிக்க வேண்டும். அந்த எரிகோவை சுற்றி வர வேண்டும். தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் எங்களால் முடியாது. சொல்லுகிற நேரத்தில் ஆர்ப்பரிக்க வேண்டும், மற்ற நேரத்தில் அமைதியாக இருக்கவே ஒழுங்கை சொல்லிக் கொடுக்கிறார். என் ஆண்டவர் எப்பொழுதுமே ஒழுங்கீனமானதை செய்ய மாட்டார். எதை செய்தாலும் ஒழுங்கானவைகளை செய்வார். எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கும். அந்த ஒழுங்கு ஆண்டவருக்கு நன்றாக பிடிக்கும். ஒழுங்கீனமானவைகளை செய்தால் அற்புதம் நடக்காது. தேவன் சொல்லுகிற ஒழுங்கானவைகளை கை கொண்டு பாருங்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவ மனிதர் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தையை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எக்காலங்கள் ஊத வேண்டும், கீதவாத்தியங்கள் முழங்கல் பட வேண்டும், ஆர்ப்பரிப்பின் சத்தம் வர வேண்டும். சொல்லுகிற வரைக்கும் அமர்ந்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு சத்தமிட்டு விடக்கூடாது, அவசரப்பட்டு கூச்சல் விட்டு விடக்கூடாது. ஏன் போன உடனே நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினைக்க, வேலையை முடிச்சுட்டு போயிடலாம், சீக்கிரமாக வந்துட்டோம், நம்ம கடமையை முடிச்சுட்டு போகிறோம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் அதுதான் வித்தியாசம். நம்முடைய கடமையை, நம்முடைய வேலையெல்லாம் வந்த உடனே முடித்து போகிறதற்கு அவர் விரும்ப மாட்டார். அவர் சொல்கிறார், என்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழி என்னுடைய வழி அல்ல. நம்ம நினைக்கிறபடி அவர் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அவர் நினைக்கிறபடி நம்ம செய்யணும் அவர் நினைக்கிறார். அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்வார்.
அவர் தமக்கு விருப்பமானவைகளை செய்வார். நாம் அதற்கு இணைந்து போனால், நாம் அதற்கு இசைந்து போனால் அற்புதங்கள் தானாய் நடந்துவிடும். வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு முன்பாக வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த நன்மைகளை சுதந்தரிக்க முடியாதபடி வாழ்க்கையில் திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எப்படி நான் இதை சுதந்தரிக்க போகிறேன் என்று கலங்கி நிற்கிறீர்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை, அவரை துதியுங்கள். துதியின் ரகசியத்தை உணர்ந்தவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். துதிக்க பழகினவர்களை தடுக்க முடியாது. துதித்து ஆராதித்து பழகினவர்கள் எங்கே போனாலும் ஆராதிப்பார்கள், எந்த நிலையிலும் ஆராதிப்பார்கள். அருமையானவர்கள், எந்த சூழ்நிலையிலும் ஆராதிப்பார்கள். நீங்கள் நினைக்கலாம், என்னால் ஆராதிக்க முடியாது, எனக்கு ஆராதிப்பதற்கு வழி இல்லை, நான் ஆராதிப்பதற்கு சூழ்நிலை எனக்கு சரியில்லை. இல்லை, உனக்கு முன்பாக வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை. நம்ம செய்கிற கடமையை, நம்ம செய்கிற வேலையை, ஆண்டவருக்கு கொடுக்கிற முதலிடத்தை, ஆண்டவரை ஆராதிக்கிற தன்மையை நம்ம ஒழுங்காய் கை கொண்டு விட்டோம் என்று சொன்னால் ஆவியானவர் கிரியை செய்து விடுவார். எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு வாசலை நான் திறக்க போகிறேன். உனக்காக ஒரு வாசல் திறக்கும். எங்கேயோ அல்ல, நீ நிற்கிற இடத்திலேயே. நீ எங்கே நிற்கிறாயோ, எனக்கு வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நிற்கிறாயோ, நீ நிற்கிற இடத்திலே ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். எங்கேயோ நடக்கிறதை ஆண்டவர் பேசவில்லை, எங்கேயோ நடக்கிறதை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. நீ எங்கே நிற்கிறாயோ அங்கே, நீ எங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அங்கே, எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கே கர்த்தர் வாசலை திறக்கப் போகிறார். இத்தனை நாட்களாய் அடைக்கப்பட்ட வழிகள் இன்றைக்கு உனக்காக திறக்கப்பட போகிறது. இத்தனை நாட்களாய் மூடியிருந்த கதவுகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உனக்கு திறக்கும். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் திகைத்து போகலாம், ஒருவேளை நீங்கள் மனமுடைந்து நிற்கலாம், ஒருவேளை சஞ்சலத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். எத்தனை நாட்கள் இதை நான் தட்டி கொண்டிருப்பேன், இந்த வாசலை எத்தனையோ முறை நான் தட்டியாயிற்று, திறக்கப்படவில்லை. தேவன் சொல்லுகிறார், நீ தட்ட வேண்டிய அவசியமில்லை, கர்த்தரே வாசலை உனக்காக திறந்து கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம், உனக்காக வாசல் திறக்கப்படும். எரிகோ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. அருமையானவர்களே, மற்றவருடைய பார்வையில் அது கடினம்தான், மற்றவருடைய பார்வையிலே அந்த வாசல் திறக்கப்படுவது என்பது முடியாதுதான். என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம், என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். தடைகளின் நடுவிலே நிற்கிறது மட்டுமல்ல, எனக்கும் ஒரு வாசல் திறக்கப்படாதா என்று தட்டி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், துதியுங்கள், அவரை ஆர்ப்பரித்து பாருங்கள். அவர் உங்களை துதிக்க சொல்லுகிறார், அவரை உங்களை ஆர்ப்பரிக்க சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரே அந்த சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு வாசல்களை திறந்து உள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். இந்த ராஜா வந்துவிட்டால் வாசல்கள் வழி திறந்துதான் ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. இந்த ராஜா நமக்கு முன்பாக வர வாசல் தானாய் திறக்கும், கதவுகள் தானாய் திறக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அப்படித்தான் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உனக்கு ஒரு வாசல் திறக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். எரிகோ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உனக்காக கர்த்தர் இன்றைக்கு வாசலை திறந்து கொடுத்து அதற்கு உள்ளே பிரவேசித்து நீ சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்தரிக்கும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்விலே மகிமையான நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து நிறைவேற்றப் போகிறார். ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே ஒரு அற்புதம். நீண்ட நாளாய் காத்திருக்கிறீர்களா? நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? நீண்ட நாட்களாய் போராடி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உனக்காக இன்றைக்கு வாசல்கள் திறக்கப்படும். அப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, எனக்கு இதை செய்யும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணி பாருங்கள். தேவனை துதித்து பாருங்கள். துதிப்பதற்கு வெட்கப்படாதீர்கள், துதிப்பதற்கு நேரம் கொடுங்கள், துதிப்பதற்கு ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். ஏனென்றால் துதியின் நடுவிலே ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறது. வாசல் தானாய் திறக்கப்படும். மதில்கள் இடிந்து விழுந்தது, ஜனங்கள் எல்லாரும் உள்ளே போய் நன்மைகளை அனுபவித்தார்கள். ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் அற்புதத்திற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இன்றைக்கு என் ஆண்டவர் என் வாழ்வில் இதை செய்ய வேண்டும் என்று நீண்ட நாள் காத்திருந்தேன், நீண்ட நாள் இதற்காக நான் போராடி கொண்டிருந்தேன், எனக்கு நிச்சயமாக இன்றைக்கு ஒரு வாசல் திறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பார்களே. ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் கட்டளையிடுகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அந்த அற்புதம் நடப்பதாக,
நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே நடப்பதாக, பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் நடப்பதாக, தொழில் ஸ்தானத்தில் நடப்பதாக, எங்கே நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள், எங்கே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அங்கே நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போகிறதற்காக நன்றி. சுதந்தரித்து பாருங்கள், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை அப்படி நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை உம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து அனுப்புகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.